ஐயா ராசா, சொல்லுமா. ஒரு வா சாப்பிட்டு போயா. அவனுக்கு படிப்பை தவிர வேற எது மேலேயும் கவனம் இருக்கு. அதுக்காக படிக்கிறவங்க எல்லாம் சாப்பிட மாட்டாங்களா என்ன? சுயநலமா யோசிக்கிறவன் தான் எப்பவும் சாப்பாட்டு நினைப்பாவே இருப்பான். 4 பேத்துக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவனுக்கு அதெல்லாம் தோணாது. ராஜா, கொஞ்சமாவது சாப்பிட்டு போயா. சொன்னா கேளியா. சாப்பிட்றேன். வந்துட்டியா? நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். மனுஷ மூளையோட வெயிட் என்ன? 1250 கிராம்ஸ். இந்த உலகத்திலேயே அதிகமான ஆயுதங்களை இறக்குமதி பண்ற நாடு இந்தியா. இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற சட்டமன்ற தொகுதி எத்தனை? 234. நம்பர் ஆஃப் ஜெயில்ஸ் இன் இந்தியா 1276. அதுல 113 சென்ட்ரல் ஜெயில்ஸ், 309 டிஸ்ட்ரிக்ட் ஜெயில்ஸ், 769 சப் ஜெயில்ஸ், 16 விமன் ஜெயில்ஸ், 28 ஓபன் ஜெயில்ஸ், 25 ஸ்பெஷல் ஜெயில்ஸ், 10 பாஸ்டன் ஸ்கூல்ஸ், 6 அதர் ஜெயில்ஸ். குட். இதுல இன்னைக்கு இருக்கிற கைதிகளோட எண்ணிக்கை 2,77,304. பாரத ரிசர்வ் பேங்க் கணக்குப்படி நம்ம நாட்டுல இருக்கிற ஃபேக் கரன்சியோட எண்ணிக்கை 4,15,000 கோடி. பல தடவை நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை சந்திச்ச நம்ம நாட்டு பிரைம் அடல் மினிஸ்டர் பிஹாரி வாஜ்பாய். நோ, இட்ஸ் பிவி நரசிம்மராவ். விஜய், என்ன பண்ற? What are you doing? Stop it. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? விஜய், தெரியாது. என்னாச்சுன்னு பாக்க என்ன தனியா விடு. போ. என்ன நீ? ஒரு வாட்டி பாக்க விடு. சொன்னா கேளு விஜய். நல்லாதான் படிச்சேன். எப்படி மிஸ் பண்ணன்னு தெரியல. ஏயா, நம்ம ஊருக்கு டிவி காரங்க வந்திருக்காங்களாமே. நம்ம ஊருக்கு டிவி காரங்க வந்திருக்காங்களா? இவ்வளவு சின்ன குக்கிராமத்துல பிறந்த நீங்க கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்றதே ரொம்ப பெரிய விஷயம். அப்படிப்பட்ட நீங்க ஐஏஎஸ்க்கு செலக்ட் ஆயிருக்கீங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? இத பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள இந்த சின்ன கிராமத்துக்கு எப்படி வந்தீங்க? ஸ்டேட் மேப்ல 1 வீக் ட்ரை பண்ணோம், கிடைக்கல. டிஸ்ட்ரிக்ட் மேப்ல 2 டேஸ் ட்ரை பண்ணோம், நோ ரிசல்ட். கூகுள்ல கூட சர்ச் கொடுத்தோம். உங்க ஊர் பேர்லயே நிறைய ஊருங்க இருக்கு, ஆனா அதுல ஒரு ஊர் கூட உங்க ஊர் கிடையாதுன்னு தெரிஞ்சது. இந்த ஃபாரஸ்ட்ல உள்ள ஆளுங்களை பிடிக்கிறதுக்கே 2 டேஸ்க்கு மேல ஆயிடுச்சு. மெயின் ரோட்ல இருந்து இங்க வர்றதுக்கு ஹாஃப் டேக்கு மேல ஆயிடுச்சு.
தினமும் உன்னை பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கும் உன்னை பார்க்குறேன். தினமும் நீயும் என்ன பார்த்துட்டு இருக்க. ஆனா இன்னைக்கு உன் கண்ணுக்கு நான் புதுமையா தெரிஞ்சா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டேன். உனக்கு ஏதாவது நல்ல gift கொடுக்கணும்னு தோணுச்சு. வீடு ஃபுல்லா தேடினேன், எதுவுமே கிடைக்கல. இந்த ஊர் முழுக்க தேடினேன், அப்பவும் எதுவும் கிடைக்கல. நல்லா யோசிச்சு பார்த்தேன். உனக்கு என்ன gift கொடுத்தாலும், எந்த மாதிரி gift கொடுத்தாலும் அது உன் ரேஞ்சுக்கு குறைவா தான் இருக்கும்னு தோணுச்சு. அது அதான் அந்த gift நானா ஏன் இருக்கக்கூடாதுன்னு. இது வரைக்கும் ஐஏஎஸ்க்கு சம்பந்தப்பட்ட நிறைய क्वेश्चंस உன்னை கேட்டிருக்கேன். இப்போ வாழ்க்கை சம்பந்தப்பட்ட क्वेश्चन ஒன்னு கேட்க போறேன், பதில் சொல்லு. நமக்கு பையன் பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? ரொம்ப அட்வான்ஸா யோசனை பண்றேன். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. பேசாம சூரக்கோட்டன் நம்ம ஊர் பேரை வச்சிடலாம். சூரக்கோட்டையா? ஆ, பசங்களுக்கு யாராவது ஊர் பேர் வைப்பாங்களா? ஒன்னு போய் கேட்டேன் பாரு. நீ waste. சூரக்கோட்டைங்கிறது ஒருத்தரோட பேரு, அததான் ஊருக்கு வச்சோம். திவ்யா, என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை வர மாதிரி இருக்கு. மழை வந்தா தனியா நின்னுட்டு நானே நனையும் போது நீயும் கூட இருந்தா நல்லா இருக்கும். கிட்ட வாயே. விஜய், 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 என்ன உனக்கு? விஜய், விஜய், கண்ணை திறந்து பாரு. விஜய், ஐயோ, விஜய், விஜய், இந்த ஊருக்கு எவ்வளவோ செய்யணும்னு கனவு கண்ட. இனிமே இந்த ஊருக்கு யார் இருக்கா? சொல்லு, சொல்லு விஜய், சொல்லு. இந்த நிமிஷத்துல இருந்து நானும் இந்த ஊர்ல இருக்க மாட்டேன். நீ இல்லாத உலகத்துல என்னால வாழ முடியாது, வாழ முடியாது. யார் நீங்க? இந்த டெட் பாடி எனக்கு வேணும். யார் நீ? என்ன பேசிட்டு இருக்க? போ அந்த பக்கம்.
விஜயோட பாடி எனக்கு வேணும். ஹே, மரியாதை இங்க இருந்து போயிடு. அதுக்கப்புறம் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய், சொன்னா உனக்கு புரியாது. நீ என்ன பைத்தியமா? ஆமா, நான் பைத்தியம்தான். எனக்கு பைத்தியம்தான். இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விஷயத்துல பைத்தியம் இருக்கு. எதுலயாவது ஜெயிக்கணுங்கிற பைத்தியம்.